அவைக்கு வணக்கம். இந்த வணக்கம் சொன்னால் அதை திருப்பி சொல்கிறது ஒரு நல்ல பழக்கம். அவைக்கு வணக்கம். பிரில்லியன்ட். இவ்வளோதான், இதுதான் மனிதநேயம், வேறு எதுவுமே இல்லை. அதற்காக தான் இத்தனை வந்து நின்று வணக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் வாய் சொல்கிறதல்ல, உதடுகள் சொல்கிறதல்ல, பற்கள் சொல்கிறதல்ல, கண்கள் சொல்கிறதல்ல, ஐம்புலன்களையும் தாண்டி மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குரல், வந்திருக்கிற எல்லாரும் வணக்கத்துரியவர்கள் அப்படின்னு நம்புறதுனால வரக்கூடிய அந்த வார்த்தை அந்த வணக்கம் அப்படின்னு சொல்கிறது. மனிதநேயம் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம். மகிழ்ச்சி எல்லாரும் அனுபவிக்க ஆசைப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆனால் எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் பக்கத்தில் வந்து கொஞ்சம் அந்த மீசையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மிரட்டுவார். ஏன்னா அவர் தொடங்குறதே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு. அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, 5 ரூபாய் கடன் கொடுக்க ஆள் கிடையாது, வீட்டில் அரிசி கிடையாது, உப்பு கிடையாது, புளி கிடையாது, பருப்பு கிடையாது. எப்போ இந்த இடத்த விட்டு ஓடணுமோ, பாண்டிச்சேரி எல்லைக்குள்ள காலை வைக்கணுமோ அப்படிங்கிற நித்திய பயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசில் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விலாசமாகவும் விகாசமாகவும் இருக்க முடியும் அப்படின்னா, ஏதோ ஏசி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடிய இனமாக நாம்பெல்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இன்றைக்கி நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மாலை பொழுது நல்ல பொழுதாக இருந்திருக்கு, வந்து உட்கார இடம் கிடைச்சிருக்கு, தலைக்கு மேலே கூரை இருக்குது, கூட உட்காந்து கைத்தட்டவும் சந்தோஷப்படவும் இத்தனை கூட நம்ம சக ஹிருதயர்கள் இருக்காங்க. வீட்டுக்கு திரும்பி போக நமக்கு ஒரு வீடு இருக்குது, வீட்டில் நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. சொல்லப்போனால் நிகழ்ச்சி நடக்க நடக்க வந்து கொண்டே இருக்கக்கூடிய மெசேஜ் இருக்குது. எப்படி நடக்குது, நல்லா இருக்கா, உங்களை டிவியில் கவர் பண்ணுறாங்களா, இது அத்தனையும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. எங்கெல்லாம் இந்த மனிதநேயத்தை பார்க்கலாம்? அடிச்சு கட்டிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காடுறீங்க, அதுவும் கடைசி சீட்டு தான் கிடைக்கிது, உந்தி முன்னால் வந்து உட்காந்தாச்சு. உங்கள் முன்னால் நீங்கள் உட்காந்துருக்கும் போது முன்பின் அறிமுகம் இல்லாத, உங்கள் பேர் தெரியாத, ஊர் தெரியாத, நீங்கள் படிப்பில் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியாத, எதுவுமே சொல்லப்போனால் உங்கள் பர்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட தெரியாத அம்மாவின் தோளில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை உங்களை பார்த்து கண்ணை சிமிட்டி ஒரு சிரிப்பு சிரிக்குது இல்லையா? இந்த முகத்தை நீங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பார்க்க போகிறதில்ல. முதல்ல பதிவு பண்ணிக்கோங்க. மிக அழகான மனிதநேயம். சரி, இறங்கும் போது நம்மளை அறியாமல் கால் தட்டும் போது சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் முன்னால் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பாட்டி, அவங்களுக்காக நம்ம எழுந்து கூட இடம் கொடுக்கல. சொல்லப்போனால் அவங்க ஏறி வந்த பொழுது அவங்க மூட்டையை கூட நம்ம வாங்கலை. ஏறி வந்த உடனே எங்கேயோ அவசரமாக வெளியில் பார்த்த நம்ம கால் தடுக்கும் போது நம்ம கண்ணையே பார்த்து அந்த அம்மா பார்த்துப்பா ஜாகிரதை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மனிதநேயம். அடுத்த நன்றியை சொல்லிட்டு நீங்கள் இறங்கி போகிறீங்க, போயாச்சு. எங்கேயோ ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றீங்க, பக்கத்தில் யாரும் தெரியாத நபர்கள் தான். தண்ணி கேட்டிருக்கீங்க, தண்ணி வச்சிருந்த தண்ணியும் குடிச்சாச்சு, இன்னும் அதை ஃபில் பண்ணலை. எதிரில் யாரோ வந்து உட்காடுறாங்க. உட்காரும் போதே உங்களுக்கு எரிச்சலாக வருது, அவங்க இடத்த ரொம்ப ஆக்கிரமிச்ச மாதிரி இருக்குது. அவருடைய முகத்தை பார்த்தா நீங்களா மனதில் ஒரு எண்ணம் உருவாக்கிக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாகரிகமான மனிதருக்குள்ளே அவருடைய தோற்றப்பொழிவு இல்லை. ஏதோ நினைப்பினுடைய குழப்பத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பொறையேறுது. உங்களை அறியாமல் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய அந்த நபர் கையிலேருந்து ஒரு தண்ணியை நேட்டுறாரு. உங்கள் மனதில் அவரை பற்றி எத்தனை நெகட்டிவான எண்ணங்கள் போச்சுங்கிறத பற்றின ஒரு துளி கூட தெரியாமல் தண்ணியை நேட்டுறாரு. மனிதனையும் அங்கே தான் வந்து நிற்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. இந்த மனிதனையும் உள்ளே வர்றதுக்கு ஒரு விதமான தேவையும் கிடையாது. கல்யாண்ஜியுடைய ஒரு கவிதையில் ரொம்ப அழகாக சொல்வார். பள்ளிக்கூடத்தில் படித்த எனது நண்பன் என்னை பார்க்கக்கூடாத சூழல்கள் என்னவெல்லாம் அப்படின்னு ஒரு சின்ன லிஸ்ட்டு போடுவார். நான் கவிதையை அப்படியே சொல்லலை, அதனுடைய சாரத்தை மட்டும் சொல்கிறேன். வங்கியில் மனைவியின் வளையலை அடகு வைக்குவதற்காக நான் நிற்கும் பொழுது என் பால்யகால நண்பன் என்னை பார்க்கக்கூடாது. அறுவை சிகிச்சைக்கு பின் கைத்தலாங்காலாக ஆட்டோவில் வந்து இறங்கும் பொழுது எதிரில் என் பால்யகால சிநேகிதன் என்னை பார்க்கக்கூடாது. மிக நெருங்கிய உறவினரின் உடலை மீண்டும் பெறுவதற்காக ஒரு பிரேத கூடத்தின் வாசலில் நான் நிற்கும் பொழுது எனது பால்யகால தோழன் என்னை பார்க்கக்கூடாது. இவை எல்லாமே மனிதநேயத்தினுடைய சாரமாக இறங்கி வரக்கூடியது. இதுக்கு காசு கிடையாது, இதுக்கு பணம் கிடையாது, இதற்கு முன்பின் அறிமுகம் கூட கிடையாது. எங்கெல்லாம் மனிதநேயத்தை நீங்கள் பார்க்கலாம்? ஏதோ நண்பனை பார்க்கறதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போகும்பொழுது ஐசியூ வாசல்ல அழுத கண்ணுமாக சிந்திய மூக்குமாக யாருன்னே தெரியாமல் உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்காங்கன்னே தெரியாமல் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நபர் பக்கத்தில் போய் நின்று ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். இதுக்கு காசு இல்லை, பணம் இல்லை, செலவில்லை, ஆனால் கிடைக்கக்கூடிய வெகுமதி இருக்கு இல்லையா? ஏதோ அசரீரி மாதிரி உங்களுடைய வாக்கு இருக்கு. இல்லை, ஆக்சிடென்ட் ஆகி காலை ஊனி ஏதோ குச்சியை வச்சு ஊனி நடக்கக்கூடிய அந்த மனிதன்கிட்ட வரும்பொழுது ஒன்றும் இல்லை, இன்னும் 10 நாளில் பரபரன்னு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போங்க. உங்கள் முகம் வேண்டாம், முகவரி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால சொல்கிறேன். குழந்தைய கையில் எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடும் பொழுது அங்கே டாக்டருக்காக காத்துட்டு நிற்கும்போது பக்கத்தில் இருந்த பெண்மணி, ஒன்றும் ஆகாது, பயப்படாது. அந்த பெண்மணியுடைய முகம் இல்லை எனக்கு, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு நன்றி சொல்லக்கூட அவங்க நின்று கேட்கல, ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகள் என் காதில் ஒலிச்சிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம், ஒரு முறை எர்ணாகுளம் போக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்காக போனேன். நான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் உடை மாற்றணும்.
உடை மாற்றத்துக்காக பெண்களுக்காக இருக்கக்கூடிய அந்த ஓய்வறையில் போய் உடை மாற்றத்துக்காக போகும்பொழுது பக்கத்தில் ஒரு 10க்கு 10 சின்ன அறை ஒன்று இருந்தது. அந்த சின்ன அறை, அதில் ஒரு 4 ஜன்னல் இருக்கும், ஒரு கர்டன் போட்டிருக்காங்க, 4-5 ஃபேன் ஓடிட்டு இருக்கு, ஒரு 10 சேர் போட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இது எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அங்கே ஒரு போர்டு ஒன்று எழுதியிருந்தது, ஃபார் தி பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ், தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்காக அப்படின்னு எழுதியிருந்தது. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நிமிஷம் நின்று என்னுடைய ஆயுசையும் சேர்த்து வச்சு அந்த சேஷன் சூப்பரிண்டென்டென்ட் வாழணும்னு நினச்சிட்டு நான் போனேன். என்ன காரணம் தெரியுமா? தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக இளம் பெண்கள் அங்கேயும் எங்கேயும் திரும்பும்போது இவங்க பார்ப்பாங்களோ அவங்க பார்ப்பாங்களோ அப்படின்னு பாரதி சொல்வான், வீரம் சேர்ப்பது தாய் முலைப்பாலடா அப்படின்னு. அந்த குழந்தைகளுக்கு அம்மாவுடைய முலைப்பால்லேருந்து வீரம் வராது, அவங்க பார்ப்பாங்களோ இவங்க பார்ப்பாங்களோ, நெளிஞ்சு நிமிந்து கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு இத்தனையும் பண்ணும்போது அவளுடைய பயமும் பீதியும் துணிச்சல் இல்லாத அந்த தன்மையும் தான் அந்த குழந்தைக்கு போகும். அங்கே பார்த்தேன், ஒரு 4 பெண்கள் வெகு அமைதியாக உட்காந்து மிக நிம்மதியாக காலை நீட்டி பொறுமையாக குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் நினைச்சேன், எவ்வளோ பெரிய உலகம், எத்தனை அழகான உலகம். யாரோ ஒரு நபர் மனசார அவங்க அம்மா நல்லா பெற்றிருக்காங்க, நல்லா வளர்த்துருக்காங்க, அக்கா தங்கைகள் பக்கத்துல இருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இது அத்தனை பேரும் சேர்ந்ததுனால தான் இங்க இருக்கக்கூடிய இந்த மனிதன் ஒரு 10க்கு 10 ஒரு அறை கட்டி வைக்கணும்னு தோணுச்சு இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம். மனிதநேயம் அப்படிங்கிறது ஏதோ பிரம்மாண்டமாக மேடை போட்டு பேச வேண்டிய விஷயம் இல்லை. கடந்து போகும்பொழுது மிக சின்னதாக செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு அழகான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இது ஒரு கதையாக கூட சொல்லுவாங்க. பெண் குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களாம். மண்ணில் என்னமோ ரொம்ப பெரிய முட்டை மாதிரி இருந்ததான், ஏதோ பறவையினுடைய முட்டை அளவுக்கு மிக பெரியதாக இருந்ததான். ஆச்சரியப்பட்ட குழந்தைங்க அதை உடைக்குமான்னு பார்த்தா அது உடையல, ஆனால் பளபளப்பாக இருக்கு, ரொம்ப புராதனமான பொருள் வர இருக்கு. கொண்டு போயாச்சு, கடையில் கொடுத்தாங்க. கடைக்காரர் ஆச்சரியப்பட்டு அதை வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுத்தாச்சு. வாங்கிட்டு குழந்தைங்க ஓடி வந்துட்டாங்க. கடைக்காரர் அதை கொண்டு போய் யார்கிட்டயோ கொடுக்குறாரு. அப்படி ஒவ்வொருத்தராக கைமாறி ஏலக்கடைக்கு போய் ஏலக்கடையிலேருந்து அரசனுடைய அரசவைக்கு போயாச்சு. அரசன் எடுத்து பார்க்குறான், பார்த்தா மிக பளபளப்பாக இருக்கு, ஆனால் ஏதோ ஒரு பறவையின் முட்டை போல இருக்கு, ஆனால் அமுக்கி பார்த்தா உடையிற மாதிரியே இல்லை. இது என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். தன்னுடைய அமைச்சர்களையே மிகவும் வயது முதிர்ந்த ஒரு நபர்கிட்ட போய் கேட்கிறான், இது என்னவாக இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு. அமைச்சர் பார்க்குறாரு, எனக்கு தெரியல. சரி, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மிக வயோதிகரான ஒரு நபரை கூப்பிடலாம், அந்த நபர்கிட்ட சொல்லலாம் இது என்னவாக இருக்கும். அந்த வயோதிகரான நபரை கூப்பிடுறாங்க. அவர்களுக்கு கண் தெரியல, காது சரியா கேட்கல, நடக்க கூட அவரால் முடியல. 4 பேர் தாங்களா பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. காமிக்கும் போது அவர் இப்படி தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்துட்டு, எனக்கு இது என்னன்னு தெரியல, ஒருவேளை எங்க அப்பாவுக்கு தெரியுமா இருக்கும். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இவருடைய அப்பாவா? சரி, கூப்பிட்டு தான் பார்ப்போமே. கூப்பிட்டு பார்த்தா விடுவிடுன்னு ஒரு மனிதர் இறங்கி வராரு. கண்கள் நல்லா தெரியுது, காதுகள் நல்லா கேட்குது, ரொம்ப குரல்ல ஆவேசம் இதுவும் இருக்கு. பார்க்கறாரு, பார்த்து ஓ இதுவா அப்படின்னு சிரிக்கிறாரு. மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம், இதுவா? இது எங்க காலத்துல நாங்க நெல்மணி எல்லாம் விதைச்ச பொழுது அப்ப நெல்மணி இவ்வளோ பெருசுதான் இருக்கும், இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கிறாரு. மன்னனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நெல்மணியா இவ்வளோ பெருசு இருந்தது அப்படின்னு கேட்டபோது, எங்களுக்கு நாங்கள் உழறதை மட்டுமே நாங்கள் நம்பினோம், நாங்கள் விதைச்சதை மட்டுமே சாப்பிட்டோம், அடுத்த வயலில் இருக்கிறவன் அதிகமாக விளைக்கிறானேன்னு ஒரு நாள் கூட நாங்கள் யோசிச்சதில்லை. மனம் விசாலமாக இருந்தது, மண் மகத்துவமாக இருந்தது, வந்த மணியும் ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் என்னுடைய மகனுடைய காலம் வரும்பொழுது பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு யோசிக்க ஆரம்பித்த போது மனசு சுருங்கின உடனே மண்ணினுடைய வளமும் சுருங்கி மணியும் சுருங்கி போச்சு. மன்னன் பார்த்தோன்னே ரொம்ப வருத்தப்படுறான். இது டால்ஸ்டாய் எழுதின தி கிரெயின் அப்படிங்கிற மிக அற்புதமான ஒரு கதையினுடைய ஒரு சாரமாக இருக்கு. மனித நேயத்தை பற்றியே சொல்லிட்டு வரலாம். இது ஊற்றுக்கண் வேற எங்கேயுமே இல்லை, நம்மகிட்ட தான் இருக்கு. அது இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியல. இதை நம்ம தொலைக்கல, கைமறதியா மனித நேயத்தை எங்கேயோ வச்சுட்டோம், அவ்வளோதான். எனக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களில், கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்களில் பூட்டான்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் விஷுவலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க நிறைய பேர் வருவாங்க. அதில் வந்திருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க ஊரில் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி, அதனால நிறைய பேர் இறந்தும் போனாங்க, நிறைய பேருடைய பார்வையும் போச்சு அப்படின்னு. அதில் பார்வை இழந்த ஒரு மாணவர் என்னுடைய மாணவராக வந்து சேர்ந்தார். பாடத்தில் அவர் தான் எப்போவுமே முதல், எல்லா படிப்புலையும் அவர் தான் முதல். அவர் வந்து நிற்கும் பொழுது கதை எல்லாம் கை தட்டுவோம். அதை விட என்ன அப்படின்னா, நான் இப்போ வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லுங்க, அதுதான் மனித நேயம் சொன்னேன் இல்லையா, இது எனக்கு அந்த மாணவர்கிட்ட இருந்து தான் கிடைச்சிது. நான் வகுப்புக்குள்ளே போன உடனே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்வேன். அவரால் என்னை பார்க்க முடியாது, ஆனால் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய என் குரலில் இருக்கக்கூடிய சந்தோஷம் ஏதோ அப்படியே அவர் காதில் போய் விழுந்த மாதிரி அப்படியே அந்த முகம் அப்படியே திரும்பும் பாருங்க. 1000 சூரிய பிரகாசத்தோட அந்த முகம் என் பக்கம் திரும்பும். இங்கிருந்து இது வரைக்கும் வாய் போகும். குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன். அவர் பேர் அமிர்த். நான் சொல்லுவேன், அறையே வெளிச்சம் ஆயிடுச்சு அமிர்த், ஒரு ஒற்றை புன்னகையினால. இந்த அறை பூரை யாரை பார்க்குறோன்னு தெரியாது, அந்த நபர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, குட் மார்னிங் சொன்னதுக்கு அவங்க சிரிக்க போகிறாங்களா இல்லை அதை ஏற்றுக்கொண்டார்களா எதுவுமே தெரியாது. எத்தனை அழகான ஒரு கோட்பாடு. எங்கிட்ட சிரிப்பு இருக்கு கொடுக்குறேன், எங்கிட்ட அன்பு இருக்கு கொடுக்குறேன், எங்கிட்ட கருணை இருக்கு கொடுக்குறேன், எங்கிட்ட இரக்கம் இருக்கு கொடுக்குறேன், உங்ககிட்ட இருந்தா கொடுங்க, இல்லைன்னா ஐயோ பாவம். அவ்வளோதானே. எவ்வளோ சாதாரணமான ஒரு கோட்பாடாக போயிடுச்சு. அந்த மாணவர் இப்போ
பூட்டான்ல மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்காரு. நம்ம எப்படி இங்கே ஒரு சிவில் சர்வீஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி அங்கே ஒரு சிவில் சர்வீஸ். அதில் கண் பார்வை இல்லாட்டா கூட ஹி ஹஸ் கம் அப் இன் லைஃப், மிகப்பெரிய நபராக வந்தாச்சு. திருமணம் ஆயிருக்கு அவருக்கு. அவர் திருமணம் செய்து கொண்ட பெண்மணிக்கு பார்வை இருக்கு. ஆனால் அந்த பெண்மணியுடைய சகோதரருக்கு பார்வை இல்லாததுனால பார்வை இல்லாமல் போனால் அதனுடைய கஷ்டம் என்னன்னு அந்த பெண்மணிக்கு புரியும். இந்த அம்ருத் அவருக்காக 2 குழந்தைகள். இந்த 2 குழந்தைகளுக்கும் ஆண்டவனர்களால் கண் பார்வை இருக்கு. ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது போக கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தைய அவர் தத்தும் எடுத்துட்டு இருக்காரு. என்னன்னா அவருக்கு தெரியும் கண் பார்வை இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியும். ஆக காருண்யத்துக்கு காசு கிடையாது, மனிதநேயத்துக்கு காசு கிடையாது. இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்னா மனம் வேணும். மனம் இருக்குங்கிற உணர்வு வேணும். இந்த உணர்வை மீண்டும் 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 புதுப்பிக்கக்கூடிய புத்தி வேணும். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? என்னது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்? எல்லாருமே அறிவால் சிந்திக்கிறவங்களும் மனதால் உணர்றவங்களும் தான். யூ ஆல்வேஸ் திங்க் வித் யோர் ஹெட் அண்ட் யூ ஃபீல் வித் யோர் ஹார்ட். ஆனால் உண்மையான மனிதநேயம் உள்ளவங்க கொஞ்சம் மாற்றி போடுவாங்க. எப்படி மாற்றி போடுவாங்க தெரியுமா? அவங்களுடைய இதயத்தால் சிந்திக்கவும் புத்தியால் உணரவும் பார்ப்பாங்க. They will feel with their brain and think with their heart. இதுதான் மகாத்மா காந்தி பண்ணார். இதுதான் அன்னை தெரசா பண்ணாங்க. அதனால தான் ஊரே சேர்ந்து மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டபோது ஒற்றை குரலாக நின்று மகாத்மா சொல்ல முடிஞ்சது, இட்ஸ் நாட் மாஸ் ப்ரொடக்ஷன், இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் பை தி மாஸ். மக்களால் கொண்டு வரக்கூடிய அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னார். முடிக்கும் போது ஒரு சின்ன கதை. இந்த கதைகளை கையில் தூக்கிட்டு போங்க. கனம் ஒன்றும் அதிகம் இருக்காது. பெரும்பாலும் அதை மனசு கொண்டு போயிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் இறுக்கமாக இருக்கும். மனிதநேயம் அந்த இடத்த நிறைக்கும் போது இறுக்கம் எல்லாம் தளர்ந்து போயிடும். கண்ணில் பிரகாசம் இருக்கும், காது நல்லா கேட்கும், கண்ணு நல்லா பார்க்கும். ஒரு கணியன் பூங்குன்றன் சொல்லிட்டு போனான் இல்லையா, யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற பண்பு அப்போதான் வரும். இது ஒரு சின்ன கதை. அந்த ஊரினுடைய மிக அழகான பாடலிபுத்திரம், அங்கே இருக்கக்கூடிய ஆடர் கணிகை, மிக அழகான வாசவதத்தை. 2 விதமான போதை அவளுக்கு. என்ன போதைன்னா அழகா இருக்கோங்கிற ஒரு போதை, அந்த அழகா இருக்கோங்கிற தெரிஞ்சதுனால இன்னொரு போதை. ஊரில் இருக்கிற எல்லாரும் அவளுடைய கண் பார்க்கறதுக்காக அவளுடைய விழிக்காக காத்துட்டு இருக்காங்க. பாடலிபுத்திரத்தினுடைய கோட்டை மதில்களுக்கு வெளியில நம்மளுடைய புத்தருடைய ஒரு நல்ல சீடராக இருக்கக்கூடிய உபகுப்தர் தலைக்கு கல்லை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காரு. அழகாக பால் பொழியக்கூடிய பௌர்ணமி நிலவு கல கல கலன்னு சிரிச்சுட்டு இந்த இளைய பெண்மணி ஓடி வரா. உபகுப்தர் கிட்ட நின்று வாங்கல வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறா. இவ வாங்க வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறதுக்காக காத்து நிற்கக்கூடிய அத்தனை பேரையும் விட்டுட்டு இங்கே நின்று வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்றா. ரொம்ப அமைதியா சாந்தமா அவளை கண்ணுக்கு கண் பார்த்து உபகுப்தர் சொல்றாரு, காலம் வரும்போது கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாரு. சிரிச்சுட்டே திரும்பி ஓடிடுறா. அவ்வளவே தான். வசந்தங்கள் வந்து போகுது. மறுபடியும் ஆண்டுகள் போனதுக்கு அப்புறம் அதே பாட்டலிபுத்திர வீதி வழியாக ஒரு கோடைக்கால மாலை நேரம் திரும்பி வராரு உபகுப்தர். ஊரே காலியாக இருக்கு. எல்லா இளைஞர்களும் எல்லா யுவதிகளும் அழகானவர்களும் ஆரோக்கியமானவர்களும் எல்லாருமே கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய வனத்துக்கு போயிருக்காங்க. ஒரு வன மகோத்சவம் கொண்டாடுறாங்க, ஒரு வசந்தோத்சவம் கொண்டாடுறாங்க. வசந்த காலத்தை சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடுறாங்க. சிரிச்சுக்கிட்டே வெளியில வராரு. பாடலிபுத்திரத்தினுடைய மதில் எல்லைகளுக்கு வெளியில அரை இருட்டில் ஏதோ முக்கல் கேட்குது, முனகல் கேட்குற மாதிரி இருக்கு. கையில சின்ன கமண்டலம், அதுல ஒரு வாய் தண்ணீர் இருக்கு. போறாரு, அங்க உட்கார்றாரு. அந்த உடல் பூரா அழுகி சிதைந்து சிறங்கும் புண்ணும் புழுவும் இருக்கக்கூடிய அந்த உருவத்தை எடுத்து மடியில வச்சுக்கிறாரு. அதனுடைய கண்ணுக்கு தண்ணியை தொட்டு துடைக்கிறாரு. வாயில அந்த தண்ணியை ஊத்துறாரு. ஊத்திட்டு வரேன்னு சொன்னேன் இல்லையா, வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த உடலை மோகித்து அத்தனை பேரும் துரத்தி அந்த பெண்ணினுடைய அன்புக்காக காத்திருந்தாங்களோ அந்த உடல் இத்தனை பெரிய பாதிப்புக்கு ஆளானதுக்கு அப்புறம் யாரும் பக்கத்துல நின்று பார்க்க கூட இல்லை. உண்மையான மனிதநேயத்துக்கு விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. உண்மையான துறவரத்துக்கு வேண்டியவங்களும் கிடையாது, வேண்டாதவர்களும் கிடையாது. ஆனா இது எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. நான் தொடங்கின போது சொன்ன அதே தான். ஏதோ வாழ்க்கை அவசரத்துல கைமறதியா எங்கேயோ வச்சுட்டோம். இனி வீட்டுக்கு போகலாம், எங்கே வேணாலும் பத்திரமா வச்சிருக்கலாம். வீட்டு பத்திரத்தை வச்ச இடம் இருக்கான்னு பாருங்க. பத்திரத்தின் பக்கத்தில் பத்திரமா மனிதநேயம் இருக்கான்னு பாருங்க. பத்திரத்தை விட பத்திரமானது மனிதநேயம்னு தெரியும். எடுத்து வச்சுக்கோங்க. அன்றாடம் இப்போ நான் வேர்பல் கம்யூனிகேஷன் மாதிரி ஒன்று பரவலாக வந்திருக்கு. நான் வயலண்ட் கம்யூனிகேஷன். பார்க்குறவங்கெல்லாம் ஒருத்தருக்கு அது வாட்ஸ்அப்புக்கு மாற்றி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. வள்ளுவன்கிட்ட போய் சொல்லுங்க. அவன் சொல்லுவான், இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. ஊரெல்லாம் சுற்றி கைக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்ம கைக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால சொல்லிட்டு போன வள்ளுவன் என்னைக்கோ போயாச்சு. வார்த்தை வன்முறைகளை கைவிடலாம். யாரையாவது பார்த்தா வணக்கம்னு சொல்லலாம், சிரிக்கலாம். திருப்பி சிரிக்கலைன்னா நான் சொன்னேன் இல்லையா, நம்மக்கிட்ட சிரிப்பு இருக்கு கொடுக்குறோம், நம்மக்கிட்ட ஒரு வணக்கம் இருக்கு கொடுக்குறோம், நம்மக்கிட்ட ஒரு அன்பு இருக்கு கொடுக்குறோம். அவருக்கும் அதெல்லாம் இருக்கிறதுக்கு ஆண்டவன் அருள் புரியட்டும்னு வேண்டிட்டே திரும்பி போகலாம். நன்றி, வணக்கம்.